திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: மேதகு பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக வேண்டி, திருமதி ஜூலியா ரிச்சர்ட்ஸ் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இக்காலத்தில் புனித கன்னிமரியாவை பின்பற்றி உமது திரு அவை இறைப்பற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க செய்தீரே. அதே கன்னிமரியாவின் மன்றாட்டால் ஒரே திருமகனை அன்றாடம் உறுதியாக பற்றி கொண்டு அவரது அருள் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமர்த்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமர்த்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மழங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாழ்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறைக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வர்களையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தெடுத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது. என் ஆற்றலாகி ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவினினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை. ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, இயேசுனுடைய பாடுகளை பல நிலையில் சிந்தித்து கொண்டிருந்தாலும் இறைவனுடைய நம்பிக்கை என் வாழ்வில் எங்கே இருக்கிறது? இந்த யூதர்களைப் போல பல வார்த்தைகளால், பல தீய செயல்களால், பல தீய சிந்தனைகளால் நீங்கள் இயேசுவின் மீது கல்லெறியக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது இயேசுதான் எனக்கு உண்மையான நம்பிக்கை, வாழ்வு என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் இன்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பிறரை பற்றி பேசுவதுதான் வாழ்க்கை என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் பிறரை பற்றி பேசுகின்ற வாழ்க்கை, பிறரை பற்றி பேசுகின்ற வார்த்தை பிறருக்கு எவ்வாறு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கின்ற பொழுது கடவுள் தரும் வார்த்தைக்கு நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை தான் சொல்கிறாரே தவிர
கடவுள் மீது நம்பிக்கையற்ற வாழ்க்கை எப்பொழுதும் உயிர் தராது என்பதை நமக்கு சொல்லுகிறார். எனவேதான் நாம் எப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை, எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இறைவனை நம்பினார் என்றால், அந்த சிறிய கல்லை வைத்து நம்பினார். கோலியாத்து மிகப்பெரிய ஒரு படைபலத்தை வைத்து நம்பினான். ஆனால் அவன் யார் மீது வைத்தான்? இவன் யார் மீது வைத்திருக்கிறான் என்பதுதான். கடவுள் மீது வைத்து கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையினால் தான் தாவீது அந்த சிறிய கல்லால் அந்த கோலியாத்தை வென்றான். ஏனென்றால் அவன் வைத்த நம்பிக்கை கடவுள் மீது ஆழமானதாக இருந்தது. நாம் யார் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறோம், நாம் யார் மீது நம்முடைய நம்பிக்கையை கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, முதல் வாசகத்தில் நாம் வலுவிழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் வைத்த நம்பிக்கை கடவுள் மீது அல்ல, பொருள் மீது வைத்திருக்கிறோம், பொன் மீது வைத்திருக்கிறோம், மனிதர் மீது வைத்திருக்கிறோம். இவர் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில நாம் பல சூழ்நிலைகளில் நம்முடைய நம்பிக்கைகளை நாம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தாவீதை போல ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நாம் கடவுளுக்கு நம்மால் கொடுக்க முடியவில்லை, வாழ முடியவில்லை. ஆண்டவர் கேட்கிறார். இந்த தவ காலத்தில் அவருடைய பாடுகளை சிந்திக்கின்ற நாம், தியானிக்கின்ற நாம் எந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இறைவன் முதல் வாசகத்தில் ஆழமாக நமக்கு சொல்லுகிறார். நாம் நம்பிக்கையை எப்படி இறைவன் மீது வைத்து வாழக்கூடியவர்களாக முயற்சி எடுக்கிறோம் என்பதுதான். எனவேதான் இறைவனிடத்தில் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தில் அல்ல, நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தைகளில் அல்ல, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் அல்ல. ஏனென்றால் இவைகளில் நாம் ஜெபிப்பது கிடையாது, இவைகளில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவது கிடையாது, இவைகளில் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பது, இறைவனுக்கு உகந்ததாக பிரதிபலிப்பது கிடையாது. எனவேதான் நாம் ஒரு நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைவனிடத்தில் ஆண்டவர் மீது கல் எறிகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எதன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாமும் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? இயேசு உன்னிடத்தில் நேரடியாக வந்து சொல்கின்ற மூலமாக அந்த நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருக்கிறதா? அல்லது உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்துவை நீ எவ்வாறு விசுவசிக்கக்கூடியவர்களாக, அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, அந்த நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான். இயேசுவை கண்டு கொண்டவர்கள் இயேசுவையே நம்பவில்லை, இயேசுவையே ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவையே மறுதலிக்கக்கூடியவர்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நான் இயேசுவுக்காக செய்கிறேன் என்று சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். தவ காலத்தில் தவம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும், ஒருவரை அன்பு செய்வதற்காக ஜெபிக்க வேண்டும், ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் அவருடைய வாழ்வின் வழியாக நமக்கு சொல்கிறார். அதை நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவரே, என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் அன்பு செய்ய முடியவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நம்முடைய சிந்தனைகளாலும் செயல்களாலும் வெளிப்படுத்துகின்றோமே தவிர கடவுளுடைய அந்த வாழ்வுக்குரிய, அந்த நம்பிக்கைக்குரிய நம்முடைய வாழ்க்கை இன்னும் இறைவனுக்கு உகந்ததாக இல்லாமல் ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனைகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை உயிர் உள்ளது என்று சொல்லுகிறார், அது அழியப்படாது என்று சொல்லுகிறார். எனவேதான் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இயேசு நம்முள் வசித்து கொண்டிருக்கிறார், இயேசு நம்மை வழி நடத்துகிறார், இயேசு நம்மிடம் பேசுகிறார். ஆனால் அதை கேட்கக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்கள் இறைவனுக்கு உகந்ததாக அல்ல. எனவேதான் ஒரு இளைஞன் தன்னுடைய குருவினிடத்தில் என்னால் வாழ முடியவில்லை, எனக்கு திறமைகள் இல்லை, நான் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், நான்
பல நிலைகளில் அவனுடைய வாழ்க்கையினுடைய குறைகளை பற்றியே அந்த குருவானவரிடத்தில் சொல்லுகின்ற அந்த இளைஞனுடைய வாழ்க்கையை அந்த குருவானவர் அந்த இளைஞனை கூப்பிடுகிறார். நீ போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அந்த ஆலமரத்தின் அடியில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் அந்த குருவானவர். இந்த இளைஞனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தை பற்றி புலம்பிய அவனுக்கு அந்த குருவானவர் சொல்லுகிறார், ஆலமரத்தின் அடியில் உட்கார்ந்து இந்த ஆலமரத்தின் அடியில் இருக்கின்ற ஒரு ஆலப்பழத்தை எடு என்று சொல்லுகிறார். அவனும் அந்த ஆலப்பழத்தை எடுத்து அதை இரண்டாக நறுக்கு என்று சொல்லுகிறார். இரண்டாக நறுக்குகிறான். அதில் உள்ள விதையை எடுத்து இரண்டாக பிழை என்று சொல்லுகிறான். பிளக்குகின்ற பொழுது அந்த விதையில் ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்றுமில்லாத இந்த விதையில் இவ்வளவு பெரிய ஆலமரம் வருகிறது. அந்த ஆலமரம் ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கிறது. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நீ சொல்லுகின்ற பொழுது ஏன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று ஏன் உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளுகிறாய்? உன்னிடத்தில் ஒரு சிறிய சக்தியாவது கடவுள் கொடுத்திருப்பார். அதை வைத்து நீ மிகப்பெரிய ஒரு ஆலமரம் போல உன்னால் வாழ முடியும் என்பதை சொல்லுகிறார். எனவேதான் நம்மிடத்தில் பல நிலைகளில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பலதை பற்றி யோசிக்கிறோம். எனக்கு வாழ்க்கை இல்லையே, எனக்கு இவ்வாறாக கஷ்டங்கள் வருகிறதே, துன்பங்கள் வருகிறதே, துயரங்கள் வருகிறதே என்று பல நிலைகளில் நம்மை பற்றியே நாம் புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலதான் அந்த இளைஞனுக்கு சொல்வது போலதான் இறைவன் உனக்கும் சொல்லுகிறார். உன்னிடத்தில் சிறிய விசுவாசம் கடுகளவு இருந்தாலும் நீ இறைவனோடு என்றும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை காண்பாய். எனவேதான் அங்கு அந்த யூதர்கள் அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பல நிலைகளை யோசிக்கின்ற அந்த நிலைகள் இறைவனுடைய அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு யோசிக்கின்ற அந்த மனநிலை இல்லை. எனவேதான் அவர்கள் இயேசுவை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சிந்தனையிலே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். நாமும் யாரை போல நாம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுனுடைய பிள்ளையாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவா, அல்லது இந்த யூதர்களைப் போல நம்பிக்கையற்ற ஒரு மனிதர்களாக வாழக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்களை நாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சிறிய விதையாக கோதுமை மணி மண்ணில் விடிந்து மடிந்தால் ஒழிய மிகுந்த பலன் தராது என்பதற்காக அவர் தன்னையே ஒரு முழுமையாக மடியக்கூடிய ஒரு விதையாக, ஒரு விருட்சமாக அவர் நமக்கு உண்மையின் ஒரு மீட்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் எவ்வாறு நேசித்தார்கள் என்பதை விட நான் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறேன் என்ற கண்ணோட்டத்தோடு நம்மளுக்கு கொடுத்த திறமைகளையும் திறன்களையும் ஆண்டவருக்கு உகந்ததாக நாம் ஆண்டவரை காணுவோம். எனவேதான் நம்மில் இருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு இருக்கிறார். இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு வல்லமை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு நிறைவான அதிகமான திறமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த திறமைகளை எல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்வில் இணைத்து கொண்டு இறைவனுக்கு உகந்த ஒரு பலியாக நம்மை இறைவனுக்கு உகந்ததாக்கி கொள்ள தெய்வீக திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென். தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்பாழ்வை உமக்கு பலியாய் தந்தோ அன்பாயேற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்பாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இவலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தையும் நல்லுணர்வை பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவர்களின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமித நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுபொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எழுதீரேன். எங்கள் பாவங்களை பெறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். இவரையா உன்னுடைய வார்த்தையாலும் உன்னுடைய சிந்தனையாலும் தீய செயல்களாலும் கல்லெறியை பார்க்கிறாய். உன்னுடைய மனதை நீயே கேட்டுப்பார். நல்ல மனதை கொடுக்கிற ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுக்க நம்முடைய ஜபதவங்கள் ஆன்மீகம் துணையாக இருக்க ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா,
எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாப்பின் அருளை தேடும் அடியார்கள் தீமை அனைத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அமைதியான மனதுடன் உமக்கு பணி புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: மேதகு பேராயர் மரியானுஸ் ஆரோக்கியசாமி, இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி ஜூலியா ரிச்சர்ட்ஸ் குடும்பத்தினர், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி